உலகம் அனைத்திலும் உள்ள என் உறவான உயிர்களுக்கு அர்ஜுன் சீதரின் உளமார்ந்த வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிளாக் செயின். பிளாக் செயின் அப்படின்னா என்ன? செயின் அப்படின்னு ஒன்று இருக்கும். செயின்னா நம்ம கழுத்தில் ஒரு செயின் போட்டுக்கிற மாதிரி, கோல்டு சில்வர் எது வேணா இருக்கலாம். ஒன்றோட ஒன்று பிணைந்து இருக்கிறது தான் செயின். பிளாக் அப்படின்றது ஒரு தனியாக ஒரு பிளாக் இருந்துச்சுன்னா, ஒரு செயினில் ஒரு தனியாக ஒரு துண்டு இருந்துச்சுன்னா அது பிளாக்னு சொல்லுவாங்க. அதோட முன்னாடி இருக்க பிளாக்கு பின்னாடி இருக்க செயின் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கிறது தான் பிளாக் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் செயின் அப்படிங்கிறது ஒரு விதமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஒரு ப்ரோக்ராம்னு வச்சுக்கலாம். லாங்குவேஜ் கூட இல்லை, ஒரு விதமான ப்ரோக்ராம். அது நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளாக் செயினில் கிரிப்டோ கரன்சி. முக்கியமாக பிளாக் செயினில் நிறையா இருக்குது, லெட்ஜர்ஸ் இருக்குது, நிறைய விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் கிரிப்டோ கரன்சி தான் மெயினாக பார்க்க போகிறோம். ஏன்னா கிரிப்டோ கரன்சி வரமா சாபமா அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பு. இதெல்லாம் பட்டிமன்ற தலைப்பு மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவீங்க, ஆனால் கண்டிப்பாக பட்டிமன்ற தலைப்பு கிடையாது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ். கிரிப்டோ கரன்சியில் என்ன இருக்குது, ஏன் வேர்ல்டு ஃபுல்லாக கிரிப்டோ கரன்சி போகிறாங்க, கிரிப்டோ கரன்சி வால்யூம் ஆஃப் ட்ரேட் எப்படி வருது, கிரிப்டோ கரன்சி நிறையா டெட் கரன்சி அப்படி மாறுது, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கரன்சியே இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன, இதெல்லாம் பற்றி நம்ம ஒரு எபிசோடாக பார்க்கலாம். இன்றைக்கி கிரிப்டோ கரன்சி அப்படின்னு இன்றைக்கி நம்ம சொல்லிகிட்டு இருக்க கரன்சி முன்னாடி எப்படி வந்துச்சுன்னு நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி பியர் டு பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு, MP3 ஃபைல்ஸ்னு சொல்லுவோம். நாங்கள் பாட்டு கேட்குறதுக்கு அதை ரொம்ப கம்மியாக வச்சு MP3 ஃபைல்ஸில் போட்டு அதை நாங்கள் கேட்போம். அதுக்கப்புறம் அதை பியர் டு பியர் டவுன்லோட்னு ஃபாரினில் இருக்க எல்லா சாங்ஸையும், அப்புறம் இந்தியாவில் இருக்க சாங்ஸு, ஃபாரினில் இருக்க சாங்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு பியர் டு பியர்னு யூஸ் பண்ணோம். இந்த பியர் டு பியர் டெக்னாலஜியில் எப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த நேரத்தில் தப்பாக எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக நிறைய பேருக்கு மல்டி பியர் சோர்ஸ், எல்லா இடத்துக்கும் போகணும், ஒரே சமயத்தில் ஒரே ஃபைலு எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கணும். ஆனால் ஈவனாக போயிடக்கூடாது. எது யார் யாருக்கு இல்லையோ அந்த இடத்துலலாம் போகணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏலேருந்து Z வரலும் இருக்குது ஃபைலு அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு B போணுச்சுன்னா அதே B இன்னொருத்தங்களுக்கு போகக்கூடாது. ஒருத்தங்களுக்கு X போகணும், ஒருத்தங்களுக்கு Y போகணும், ஒருத்தங்களுக்கு Z போகணும், ஒருத்தங்களுக்கு J போகணும், அப்படின்னு தனித்தனியாக போகணும். ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா ABCDலேருந்து Z வரலும் தனித்தனியான ஆளுக்கு போயிடும். அந்த ஆளுங்கள்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த பர்சனுக்கு 26% 26 போய் சேர்ந்துடும். ஒரு ஆள்கிட்ட முழுசாக இருக்கும் ஏலேருந்து Z வரலாம். மீதி இருக்க நபர்கள் 25 நபர்களுக்கும் ஏலேருந்து Z வரலும் போய் சேர்ந்துடும். இப்போ என்ன ஆகும்னா, முதல்ல இருக்கவர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா மீதி தான் ஏலேருந்து Z வரலாம் அங்கங்கே துண்டு துண்டாக போய் விழுந்துருச்சுல. இப்போ என்ன ஆகும்னா Z அதனால் ஜீன்றா ஜீன்றது ஒய்க்கு கொடுக்கும், ஒய் எக்ஸுக்கு கொடுக்கும், எக்ஸ் ஏக்கு கொடுக்கும், ஏ பிக்கு கொடுக்கும். இப்படி கொடுத்து அவங்களுக்குள்ள டிரான்சாக்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணுறத பர்ஃபெக்டாக பண்ணுதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பியர் டு பியர் நெட்வொர்க்கிங்கில் ஒரு அல்காரிதம் கொண்டாங்க. ஷா எப்படி வேணால் வச்சுக்கலாம். கிரிப்டிக் லாங்குவேஜ்னு வச்சுக்கலாம். இந்த கிரிப்டிக்குன்னு சொல்ல போனால் இந்த கிரிப்டோகிராஃபி இதெல்லாம் சொல்ல போனால் அது தனி சாப்டர். அது நெக்ஸ்ட் லெவலில் போகும். செக்யூரிட்டி அது வேறு லெவலில் போகும். நம்ம அங்கே போனோன்னா ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் ரொம்ப கிறிஸ்பாக பார்த்துருவோம். ஸோ இந்த கிரிப்டோ லாங்குவேஜ் இதை ஒரு மணியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க நிறைய பேர். கிரிப்டோகிராஃபர்ஸ் டேவிட் ஷரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் 1982 82 தடா கமலஹாசன் படம், ரஜினிகாந்த் படம்லாம் அந்த டைமில் ஹிட்டான டைம் 1982. ஸோ 1982 அந்த டைமில் விக்ரம் அந்த படம்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் கிரிப்டோகிராஃபியில் ஷரன்னா ட்ரை பண்ணார். அதுக்கப்புறம் ஸ்டுவார்ட் ஹேபர், அப்புறம் ஸ்காட் W. ஸ்காட்டு 1991 திருப்பியும் ட்ரை பண்ணார். W. ஸ்காட்
டேவ் பேயர், டபிள்யூ ஸ்காட்லாம் 1992, 91, 92ல் இவங்கெல்லாம் நிறைய ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ணி இல்லை எதுவும் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஏதோ ஒன்று ரெண்டு சக்ஸஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் முழுசாக முடியல. 1992 வரலாம். 2008, 2008 2008ன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், கம்ப்ளீட்டாக வேர்ல்டே வந்து ஸ்டாக்னெண்ட் ஆன நாள். அப்படியே இன்ஃப்ளேஷன்ஸு எல்லாமே அப்படியே ஃபுல்லாக இன்ஃப்ளேஷன் ஆகி ஒன்றுமே பண்ண முடியாமல் உலகம் சம்பிச்சு போனதுனால அந்த டைம் வந்து ஆகஸ்ட் மாதம் 11 ஒரு ஒயிட் பேப்பர் கொடுக்குறாரு சாட்டோஷி நகமோட்டோ அப்படின்னு ஒரு ஆள். இது பர்சனா, இண்டிவிஜுவல் பர்சனா, குரூப்பா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இன்றைக்கி வரலாம் அவர் ரிவீல் பண்ணலை. அவர் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி bitcoin.orgன்னு ஒன்று வந்து ஒருத்தங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இவர் ரெஜிஸ்டர் பண்ணல, இன்னொருத்தங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இவர் வீட்டில் என்ன 4 வீடு 5 வீடு தள்ளி ஒருத்தர் பேர் டேவிஸ் சட்டமோ நகமோட்டோன்னு ஒருத்தர் இருக்கார். உண்மையாக அவர் தானான்னு தெரியாது, ஆனால் ஒரு நேமில் இருக்காங்க. 4 வீடா 5 வீடா 6 வீடான்னு தெரியாது அந்த ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே. இது சிங்கிள் பர்சனாக இல்லை ஒரு குரூப்பாக ஒரு டீமாக எதுவுமே தெரியாது. ட்ரை பண்ணுறாங்க. அதில் அந்த கோடை சோர்ஸ்ஃபோர்ஜ் எல்லாருக்குமே தெரியும். சோர்ஸ்ஃபோர்ஜ் அந்த கோடை சோர்ஸ்ஃபோர்ஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. மொதல் பிளாக் செயினில் இந்த மாதிரி பண்ண முடியும்னு சோர்ஸ்ஃபோர்ஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை படிச்சுட்டு ஆசம் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் பார்த்துட்டு இது ஒரு சிங்கிள் பர்சனாக இருந்தால் ஜீனியஸாக இருந்திருப்பாருன்றாங்க. இன்றைக்கி வரலாம் ரிவீல் கிடையாது, நான் தான் அப்படின்னு ரிவீல் பண்ணலை. அவரோட அந்த பிட்காயின் மைனிங்னு போய் இன்றைக்கி வந்து சூப்பர் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சு. இது எப்படி சொல்லுவாங்கன்னா கான்சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்சென்சஸ் அது எங்கே ஒர்க் ஆகும்னா டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. கான்சென்சஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் மல்டி ஏஜென்ட்டில் கான்சென்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது சரியா இல்லையா, பிழை இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் கான்சென்சஸ். கான்சென்சஸ்ன்றது என்னன்னா வேறு கம்ப்யூட்டரில் இருக்கும்போது ஒரே காப்பி கூட இன்னொரு இடத்துல இருக்கலாம்ல, பிழையாக கூட இருக்கலாம்ல, காப்பியாக இல்லாமல் தப்பாக இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக கான்சென்சஸ்னு வந்துச்சு. இந்த கான்சென்சஸில் முக்கியமாக 2 தான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவாங்க. அதில் ஒன்று வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கு, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக். இந்த 2 தான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவாங்க. எல்லா காயினும் எதை பிலீவ் பண்ணியிருக்குன்னா ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கில் பிலீவ் பண்ணியிருக்கு. ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னால் நான் இந்த வேலை செஞ்சுட்டேன்னு ப்ரூவ் பண்ணுறது, இந்த காயின் இங்கே இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறது. அப்போது ஒரு நெட்வொர்க்கில் ஒரு காயின் இருக்கா இல்லையான்னு ப்ரூவ் பண்ணோன்னா 200 GB 300 GB தேவைப்படுது. அதுக்கு CPU மட்டும் இல்லாமல் GPUவும் தேவைப்படுது. அப்படி வெறித்தனமாக மைனிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நிறைய காயினை க்ரியேட் பண்ணுறது. அப்போ மைனிங் பண்ணும்போது காயின்ஸை வந்து நிறையா எடுத்துக்கலாம். ஸோ இந்த காயின் பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கு, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் மட்டும் இல்லாமல் டோக்கன்ஸ்னால் என்னது, அது மாதிரி இன்னும் நிறையா கரன்சி ஒர்க்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து முதல்ல இந்த கான்சென்சஸில் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கில் நம்ம பார்க்க போகிறது எத்தனை பிட்டில் என்கப்ஷன் பண்ணியிருக்காங்க, என்ன டைப் ஆஃப் என்கப்ஷன் நிறையா இருக்குது. SHA-256, SHA-512, 256 இன்றைக்கி பிரேக் பண்ண முடியாது. அடுத்தது 512 இருக்குது, அடுத்தது ஹேஷ்ன்னு இருக்குது, இத்தேரியம் ஹேஷு, அது மாதிரி ஸ்கிரிப்ட் ஹேஷு, ஈக்குவல் ஹேஷ், நிறைய ஹேஷ் ரேண்டமாக X11 பேஸ் நிறைய விதமான ஹேஷ் இருக்குது. இந்த பிட்காயினில் SHA-256ன்னு நாங்கள் சொல்லுவோம். SHA-256ன்றது வந்து ஒரு விதமான கோட். அந்த கோடு வந்து என்கிரிப்ட் ஆகிடுச்சுன்னா அந்த கோடை வந்து திருப்பி ரீசேஞ்சே பண்ண முடியாது. அந்த கோடை வேறு கோடாக சேஞ்ச் பண்ண முடியாது. இப்படி தான் இருக்கும். கரெக்ட்னா இதுதான் கரெக்டு. ஸோ SHA-256 அப்படிங்கிறது ஒரு விதமான கிரிப்டிக் லாங்குவேஜ் இல்லை கிரிப்டு. ஒரு ஃபைலை செக் பண்ணுறதுக்குன்னு கூட வச்சுக்கலாம்.
ஒரு ஃபைல் சைஸ் வந்து இந்த சைஸ் தான் இருக்குன்னா அதை அதற்குன்னு டாம்பர் பண்ணாங்கன்னா அந்த ஷா வழியால் இந்த சைஸில் தான் இருக்குன்னா அந்த சைஸில் இல்லைன்னா அந்த ஃபைல் கரெக்ட் ஆகிடுச்சுன்னு டெலீட்டே ஆகிடும். ஸோ அது மாதிரி ஷா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருந்துச்சு. அது பியர் டு பியர் காயின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி MP3 ஃபைல்ஸை பியர் டு பியர் அனுப்புறது, வீடியோ ஃபைல்ஸை பியர் டு பியர் அனுப்புறது, அந்த மாதிரி நிறையா விஷயத்த பியர் டு பியர் ஷேரிங், டிஸ்ட்ரிபியூட்டட் ஷேரிங், மல்டி ஏஜென்ட் ஷேரிங்கு, மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் ஷேரிங் அப்படின்னு ஷேரிங்கில் ஆகிட்டு சிங்கிளாக ஒரு இடத்துல வந்து டேட்டாபேஸ் கான்செப்ட் இருக்காது. DBMS, RDBMS அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா சொல்லுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலில் போயிடுச்சு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதுக்கப்புறம் ரிலேஷனல்லேருந்து நெக்ஸ்ட் லெவல்லாம் உருமாறி திரிமாறி பிரிஞ்சு போயிடுச்சு. அதோட இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் சிஸ்டம், அது டிஸ்ட்ரிபியூட்டட் ஆகிடுச்சு. இது ஒரு டேட்டாபேஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக பார்க்க போனால் இது ஒரு டேட்டாபேஸ். நான் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை, அது காயின்ஸாக தான் இருக்கணும். காயின்ஸாகவும் ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எந்த ஃபைலை வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம், எந்த ஃபைல் வேணால் ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஆல்சோ ஏ காயின். லெட்ஜர், ஒரு கான்டாக்டை நான் சேவ் பண்ணுறேன்னா அது டாம்பரே பண்ண முடியாத கான்டாக்டை நான் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மூலமாக நம்ம கிரிப்டோ பிளாக் செயின் மூலமாக, இந்த கிரிப்டோ மூலமாக பிளாக் செயின் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும்? கிரிப்டோ கரன்சி வேறு, கிரிப்டோ ஃபைல்ஸ் வேறு. கிரிப்டோவில் வந்து நம்ம எதை வேணால் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டை கிரிப்டோவில் கொண்டாந்தால் உடைக்கவே முடியாது. கிரிப்டோவில் பேன் கார்டு கொண்டாந்தாலும் உடைக்க முடியாது. வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் நெட்ஒர்க் இஸ் ஏ கிரிப்டோ நெட்ஒர்க். அதை உடச்சி உள்ளேயே போக முடியாது. அதுலேயும் நிறையா காயின்ஸ் திருடுறாங்க, அங்கே இங்கே நிறைய விஷயம் வந்துட்டுருக்கு. அது என்னன்னு நம்ம மேற்கொண்டு எப்படி லூப் ஹோல்ஸ் இருக்குது, எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மேன் மேட் மிஸ்டேக்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக மிஷினால் மிஸ்டேக் வராது. ஸோ அது எப்படி மேன்மேட் மிஸ்டேக்ஸ் இருக்குது, எந்தெந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு கிரிப்டோ கரன்சி வரமா சாபமா, இதை பற்றி மட்டும் தான் பேச போகிறோம். கண்டிப்பாக இது ஒரு வரம் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். சாபம் இல்லை. அது சாபமாக நிறைய பேருக்கு மாறிட்டு இருக்கிறதுக்கு காரணம் டெட் காயின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. டெட் காயின்ஸ்னால் அழிய போகிற காயின், அழிஞ்சிட்டு இருக்க காயின். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த காயின் இருக்காது, ஒரு குப்பையில் போட்டுருவாங்க. இப்போ 1 லட்ச ரூபா கொடுத்து ஒரு காயின் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 1 லட்ச ரூபா காயின் வேல்யூவே இருக்காது. அந்த 1 லட்ச ரூபா வீணாக போயிடும். சும்மா ஒரு ஃபைல் மாதிரியாக இருக்கும். அந்த ஃபைலை ஒன்றுமே யூஸ் பண்ண முடியாமல் தூக்கி குப்பையில் போட்டு டெலிட் தான் பண்ணணும் அந்த ஃபைலை. அந்த மாதிரி ஆகிடும். உங்களோடத டெலீட் பண்ண போகிறீங்களா இல்லை வச்சுருக்க போகிறீங்களா அந்த ஃபைலை அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. இந்த கிரிப்டோ காயினுக்கு நம்ம கவர்மெண்ட்டில் எத்தனை பர்சன்டேஜ் டேக்ஸ் போட்டிருக்காங்க, இதெல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். அடுத்தடுத்த எபிசோடில் கிரிப்டோ காயின்னா என்னது அப்படின்னு வெறித்தனமான ஒரு அலசல் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காக. ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கில் என்ன இருக்குது, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கில் என்ன இருக்குது, ERC-20 டோக்கன்னா என்ன, முக்கியமாக ஸ்டேபிள் காயின்னா என்ன. ஸ்டேபிள் காயின்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறையா பேங்க் சார்ஜை கம்மி பண்ணிடலாம். சிங்கப்பூருக்கு அவருக்கு $2000 அனுப்புனீங்கன்னா இங்கேருந்து $2000 அப்படியே அனுப்பலாம். எந்த ஒரு பேங்க்கும் சார்ஜும் நடக்காது. ஸ்டேபிள் காயின்ஸு அது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம் வர எபிசோடில். ரொம்ப தெளிவாகவும் மைனிங்னா என்ன, CPU மைனிங்கு, GPU மைனிங்கு, இப்போ மைனிங்கே இல்லாமல் எப்படி போகுது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் க்ரியேட் ஆகுது, எப்படி மக்களை வந்து கிரிப்டோஸ்ன்னு சொல்லி ஏமாத்துறாங்க, டெட் காயின்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ண வச்சு உங்களை ஏமாத்துறாங்க. அதனால் உங்களுக்கு எப்படி தெரியும்னா ஏதோ ஒரு லாபம் வர்ற மாதிரி ஃபீல் ஆகும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் திடீர்னு ஒன்றும் இல்லாமல் போயிடும், காயின் காணாமல் போயிடும். அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பேச போகிறோம். ஸோ அர்ஜுன் ஸ்ரீதரின் உளமார்ந்த வணக்கங்கள். என்றும் உங்களுக்காக நான் உண்மையான நிறையா விஷயங்களை இங்கே கூறியிருக்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு புதிய
விஷயத்தை கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் பெற்ற இன்பம் வையகத்தும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கேன். கற்றுக்கலாம். நன்றி.